Thanks everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் அக்கௌண்டன்சி மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் அக்கௌண்டன்சி இதோட வந்து மாடல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதில் மினிமம் 5 மாடல் கொஷின் பேப்பர், மேக்ஸிமம் 8 to 10 கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க எக்ஸாம். ஸோ இப்போவும் டிலே ஆகலை. நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்க, இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அதோடு சேர்த்து இந்த மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே ரிவிஷன் பண்ணுங்கள். நிறைய மாடல் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து இதில் 90 out of 90 வாங்கணுமா, அதுக்கான ஒரு பெஸ்ட்டு ட்ரிக் என்னென்னா, நீங்கள் படித்து முடிச்சிட்ட பிறகு நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டாலும் ஒரு அட்லீஸ்ட் 5 to 7 மாடல் கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ணணும். அதுவும் நீங்கள் பண்ணுறீங்க எப்படி பண்ணணும்னா, வித்தவுட் சாய்ஸில் ஒரு கொஷின் பேப்பரும் வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அந்த கொஷின் வந்து நமக்கு தெரில, டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க, அந்த கொஷின் நமக்கு தெரியல அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு புக் எடுத்துகிட்டு அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை பார்த்துட்டு படிச்சுட்டு அதையும் டெஸ்ட் எழுதுறீங்க. ஸோ எந்த ஒரு கொஷினும் நமக்கு அந்த கொஷின் பேப்பர் எடுத்தால் இதில் வந்து ஃபுல்லாக நான் வந்து 100% நான் கொடுப்பேன் என்னோடய எஃபர்ட் ஃபுல்லாகவே. நான் எனக்கு எந்த கொஷினுமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 45 கொஷின்ஸ்னால் அந்த 45 கொஷின்ஸ் வரைக்கும் ஐ எம் ரெடி டு ரைட் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்தால் தரோவாக இருக்கணும். அந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் ரிவிஷன்னா அந்தளவுக்கு இருக்கணும். எப்படின்னா, நான் அந்த கொஷின் பேப்பர் எடுத்தேன்னா ஃபுல்லாக தரோவாக இருக்கேன், வித்தவுட் சாய்ஸில் என்னால் எழுத முடியுன்ற அளவுக்கு நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணணும். ஸோ 21 மார்க்ஸ். ஸோ எப்போவுமே நான் சொல்கிறது 1 மார்க்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. 20 out of 20 வாங்குற அளவுக்கு உங்களோட 1 மார்க்ஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பர் 2 ஆன்சர் எனி 7 கொஷின். கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், எது வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சிங்கனாலே இதில் வித்தவுட் சாய்ஸ்லேயே நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்ம சொன்ன கொஷின்ஸை ஒரு கொஷின் கூட ஸ்கிப் பண்ணி இருக்கக்கூடாது, சரிங்களா? அது எக்ஸாம்பிள் சம்ஸாக இருக்கட்டும், எக்ஸசைஸ் சம்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் கொஷின் பேட்டர்னாக இருக்கட்டும். ஸோ எதுவாக இருந்தாலும் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்குமோ அது ஃபுல்லாக தரோவாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் பேப்பரை ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 to 7 கொஷின் பேப்பர் நீங்கள் பண்ண நீங்களே உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடலாம். செல்ஃப் டெஸ்ட் எழுதி பாருங்கள், செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த லெசன் வந்து நீங்கள் வந்து லேக் ஆகுறீங்க, எந்த யூனிட் என்ன சாப்டர்ன்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை தரோ பண்ணிக்கோங்க. பட் லாஸ்ட் மூமெண்ட் நமக்கு வந்து இன்னும் ஒரு ஈவினிங் மட்டும்தான் இருக்குது, மார்னிங் இருக்குது. இதுக்குள்ளே உங்களோட எஃபர்ட் எந்தளவு போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர்ஸ் ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ண உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். கொஷின் பேப்பர் ஓவரால் ஃபுல்லாக எல்லா லெசன்ஸ்லேயும் தரோவாயிடுவீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட் கிடைக்கும் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில். நான் வந்து இப்போதைக்கு ஒரு கொஷின் பேப்பர் கூட ரிவிஷன் பண்ணல அப்படின்னா இந்த ஈவினிங் ஃபுல்லாகவே ஒரு 5 to 7 பட் படித்து முடிச்சிருக்கணும் நீங்கள், சரிங்களா? ஸோ படித்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது கொஷின் பேப்பருக்கு போங்க. சிம்பிளாக ஒரே ஒரு கொஷின் பேப்பரை மட்டும் படிச்சுட்டு போக வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்கிறீங்க இந்த கொஷின் பேப்பர் ரியலாக இதை மட்டும் படித்தா போதுமான. இது வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பர் தான், ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஷின் பேப்பர். ஸோ இந்த மாதிரி கொஷின் பேப்பர் கேதர் பண்ணும்போது எது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எந்த சாப்டர் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த இம்பார்ட்டண்ட்லாம் நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் நீங்கள் ரியலைஸ் பண்ணி அந்த மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய பாசிபிலிட்டிஸ் வந்து நீங்கள் எழுதக்கூடிய அந்த டெஸ்ட்டில் இருக்குது, ரிவிஷனில் இருக்குது, சரிங்களா? அடுத்தது பார்ட் 4ல் ஆன்சர் ஆல் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் 7 into 5 35. இதில் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸ் மாதிரியே தான் இதில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சைடு ஏதாவது பேலன்ஸ் டாலி பண்ணும் போது தப்பாக போட்டுட்டிங்கனாலும் இல்லை ஏதாவது இது பண்ணும் போது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் போது சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இதில் வந்து பெரிய எஃபெக்ட் நமக்கு காட்டும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி சம்ஸ் போட்டு பார்க்கும்போது கேர்ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் போடும்போது ஒன்ஸ் ரீசெக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டோன்னா அடுத்தடுத்த சம்ஸ் போடுறதுக்கு கூட நமக்கு வந்து அடுத்தடுத்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு கூட நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஃபியர் மாதிரி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன், ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அக்கௌண்டன்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மேக்ஸ் மாதிரி தான் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்.
சரிங்களா? ஸோ எல்லாத்துக்குமே இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் சாய்ஸ் எந்த கொஷின் கிளியராக தெரியுமோ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேராகிராஃப் கொஷின்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க, சம்ஸ் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட் இன் த மாடர்ன் பிஸ்னஸ் வேர்ல்டு எனி 5 கொடுக்குறாங்க. ஸோ எனி 5 நம்ம எது கேட்டாலுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா உங்களால் முடிஞ்சதுன்னா ஒன்று ஆட் பண்ணி எழுதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். பட் உங்களால் முடிஞ்சதுன்னா அதை வந்து ரீட் பண்ணும் போதே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஹெட்டிங்கும் நீங்கள் படிச்சிருங்க. சரிங்களா? அடுத்து 45 பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பேங்க் ரீகான்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டு இதுவும் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இன்டர்னல் சாய்ஸில் அந்த 5 மார்க்கில் இன்டர்னல் சாய்ஸ் தான் நமக்கு வந்திருக்கு. இதுலேயும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது இம்பார்ட்டன்ட் சம்ஸ் அந்த மாதிரி தான் ரிப்பீட் ஆகிருக்கு. இந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம 2 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம், 3 மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் ஃபுல்லாக தரோவாக பாருங்கள். இந்த நைட் அண்ட் மார்னிங்குள்ளே உங்களால் எத்தனை கொஷின் பேப்பர் வந்து டிஸ்கஷனோ இல்லை நீங்கள் டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? ஃபாஸ்ட்டாக டைமிங் இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் அப்படியேவாவது பார்த்துக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் இருக்கீங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த அக்கௌண்டன்சியில் 90க்கு வந்து அபவ் 80 எடுக்க பாருங்கள். 90க்கு டார்கெட் பண்ணுங்கள். சரிங்களா? அபவ் 80 to 85 தாராளமாக எடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க்ஸும் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.